தேவனுடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவருடைய சமூகம், அந்த அபிஷேகம் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்டன்ஸ்ல அவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். அந்த அபிஷேகத்தோட அந்த அன்பு, அந்த அரவணைப்பை அவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். அப்போ அவங்களுக்கு அதை விட்டு கொடுக்கவே முடியல. அவங்களுடைய வாழ்க்கையில அது மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியமா தோணுச்சு. பாருங்க, மோசே 40 வருஷம் வனாந்திரத்துல வேதம் சொல்லுது, அவன் கிறிஸ்துவின் நிமித்த பாடுகளுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆனா நம்ம நினைப்போம் 40 வருஷம் அவன் என்ன சும்மா இருந்திருப்பான்னு நினைப்போம். ஆனால் அவனுடைய உள்ளே எல்லாம் உடைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. எப்பவுமே ஆண்டவரே அந்த வல்லமை, உங்களுடைய ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன், அந்த ப்ரெசன்ஸ் எனக்கு இன்னும் வேணும், அது இன்னும் வேணும், இன்னும் அளவுக்கு அதிகமா வேணும், ஓவர்ஃப்ளோயிங்கா வேணும், அதிகமா எவ்வளவு வேணாலும் தாரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பான். அவனுக்கு அந்த சின்ன நிலைமை அவனுக்கு கஷ்டமா தெரியல. அவன் அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்தது அவனுக்கு கஷ்டமா தெரியல. அந்த அபிஷேகம் அதுதான் 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 வேணும்னு அவன் நினைச்சிட்டு இருந்திருப்பான். அதே மாதிரிதான் எலிசா தன்னுடைய